பெண்களுக்கு தான் உளுந்து அதனுடைய வியூவர்ஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருப்பீங்க? ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கே பெஸ்ட்டாக நல்ல ஹோம்மேட்ல நல்ல டிஃபன் அண்ட் சாப்பாடு நான் ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தேடுறவங்க நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பாக்கம் வந்திருக்காங்க. செம்பாக்கத்தில் கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கந்தா குரு விலாஸ். இதோட லொகேஷன்ஸ் எல்லாமே நான் கீழே ஐகானிக் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ஒரு டிஃபன் வெரைட்டிஸ் நான் வந்து இங்கே முக்கியமாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ட் வாங்குறதுலேயே உள்ளே போயிட்டு இவங்க டிஃபன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். உளுந்து பால் சொல்லும்போது வெரி ரேர். இந்த ஊர் சைடு இது கிராம சைடு தான் கிடைக்கும். எஸ் கந்தா குரு விலாஸோட குடும்பம் சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு உளுந்து பால் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து செஞ்சு காட்ட போறாங்க. அண்ட் அதே மாதிரி நானும் வந்து உளுந்து பால் எல்லாமே நானும் வந்து எக்ஸ்பர்ட். நீங்களும் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து அவங்க செய்யறது எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்து பாருங்க. பெண்களுக்கு தான் உளுந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப ஆண்களுக்கும் உளுந்து தேவை. ஏன்னா, வண்டியில போறவங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி, ஒரே அடியா ஸ்ட்ரெச் நிக்காம போறோம் இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த உளுந்து பால் வீட்ல ஆல்ரெடி எல்லாருக்கும் பண்ணி குடுத்துட்டு இருந்தது. இப்ப நான் கடையிலேயே அத வந்து செஞ்சு குடுக்குறேன். வெள்ள உளுந்து யூஸ் பண்றதில்ல. ஒன்லி கருப்பு உளுந்து. இதுல சுக்கு, மிளகு இனிப்பும் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு குடிச்சா பாயாசம் மாரி இருக்கும். மோர் ஊத்தி குடிச்சா, அது வந்து ஒரு ஒரு ஃபில்லிங்கா காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜில்லுன்னு இருக்கிற மாரியும் சாப்பிடலாம் நம்ம. கருப்பு உளுந்து நல்லா மொள கட்டிட்டு, அதுக்கப்புறம் அத வறுத்து, இப்போ ஒரு டம்ளர் 1 ஸ்பூன் பாலுக்கு, 1 ஸ்பூன் பொடிக்கு 2 டம்ளர் தண்ணி. அது மாதிரி வச்சு முப்பது வயசுக்கு மேலேயும் சார். நம்ம டார்கெட் ஆடியன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து பால் குடிக்க போறேங்க. சுட சுட இன்ஸ்டன்டா வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. எப்போ உளுந்து பால் ஆரம்பிப்போம். கூடாது. அந்த வெல்லம், அந்த மெயின் அந்த என்ன சொல்றது உளுந்து. ஸோ இன்ஸ்டன்ட்டா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு யூனிக் டேஸ்ட்டா இருக்கு. அண்ட் நீங்க வந்து குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் அந்த ஒரு யூனிக் அந்த அரோமேட்டிக் உங்களுக்கு தெரியும். ஒரு கன்சிஸ்டன்சி வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ஸோ ஒன் ஆஃப் த நான் இதுவரையும் ட்ரை பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இப்போ கண்டிப்பா நானும் உளுந்து பாலை குடிச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ண போறேன். நீங்களும் வந்து வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா வந்து எஸ் கந்த குரு விலாஸோட ஃபேமிலி கடையில வந்து உளுந்து பால் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து எஸ் கந்த குரு விலாஸ்ல இப்போ நம்ம டிஃபன் வாங்கியிருக்கோம். தட்டில் வந்து 2 இட்லி, தோசை அண்ட் சாம்பார் அண்ட் கூட ஹோம்மேட் ஆஃப் கோகனட் சட்னி அண்ட் மெதுவடை இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சுட சுட இட்லி மெது பாருங்க. இட்லி எப்படி பப்புன்னு நல்லா சுட சுட போட்டு எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இட்லி கலர்ஃபுல்லா இருக்கு. வாங்க இட்லி வித் பருப்பு சாம்பாரோட காம்பினேஷன் ட்ரை பண்ணுவோம். நல்லா
வெதர் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விஷயங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேறு ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டு வந்தோம்னா சந்திக்கிறேன். ஸ்வீட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து அனதர் ஸ்வீட்டான ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க. அண்ட் அவங்கள்ட்ட வந்து இங்கே இருக்கிற ஃபுட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா ஓகே, இந்த கந்த குரு விலாஸோட சாப்பாடு அந்த அனுபவம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபுட்டுங்கிறது கருப்பு உளுந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. கருப்பில் வந்து நல்லா பண்ணிடுறாங்க. வடை நல்லா இருக்கு கருப்பு உளுந்து. இந்த கந்த குரு விலாஸ்ல சாப்பாடு எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பைஸ் லெவல்லாம் நல்லா கரெக்டா இருக்கு. சால்ட் எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம வீட்ல சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. பக்கத்துலயே இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம பிளேட் என்ன வேணும்னு கேக்குறாங்க. டைம் எதுவா இருந்தாலும் அவங்களே பார்த்து என்ன வேணும்ன்றத கொடுத்துடுறாங்க. நீங்க எதுவும் யோசிக்கவே வேண்டாம். இந்த சைட் கிராஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடலாம். ஹாய் தம்பி, எப்படி? நான் நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கு சாப்பாடுலாம்? எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, என்ன ட்ரை பண்றீங்க? பூரி வித் மெதுவடை. எம்மியா இருக்கா? நல்லா இருக்கு சார். நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ வந்தோம். திருப்பூர் முருகன் கோயில் போயிட்டு இருக்கு கிருத்திக்கு. சரி, நாங்கள் இப்போ ஒரு ஹோட்டல் திறந்துக்காக சாப்பிட வந்தோம். நல்லா இருக்கு. எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணோம். எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. கரும் நல்லா பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு வடை, கருப்பு உளுந்து வடை பண்ணியிருக்காங்க. ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். இதுவரை நான் இந்த உளுந்து வடையை எங்கேயுமே பார்த்ததில்ல. புதுசாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சும்மா சூப்பரா இருக்கு சார். நல்லா ருசியாக இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கு சாப்பாடுலாம்? எப்படி இருக்கு? அம்மா சமைக்கிறாங்க இருக்கு. ஓ, ஒரே வார்த்தை நறுக்குன்னு சொல்லிட்டியே. எங்கன்னா நீங்கன்னா இங்க வந்து சாப்பிட்டு போங்க. இங்க நல்லா இருக்குது. அம்மா சமைக்கிற மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கா? என்ன ட்ரை பண்ணீங்க? நான் இட்லி சாம்பார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கந்த குரு விலாஸோட ஃபேமிலியோட டீம்ல தான் நம்ம வந்து பேச வந்திருக்கோம். இந்த கடையோட ஃபுட்டை பத்தி ஒரு கம்ப்ளீட் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்போம். அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா சொல்லுங்க, உங்க கடையை பத்தி ஒரு விரிவான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து நேரில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க இங்க இப்போ வீடு கட்டாங்க செம்பாக்கத்துல வீடு கட்டி குடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ இங்க வந்தபோது எனக்கு ஒரு சைவ சாப்பாடு இல்ல. அதுக்கு அலைஞ்ச போது அதுக்கப்புறம் யாராவது ஆரம்பிப்பாங்க மிஸ். இப்ப நானே அதை ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணுங்கிறதா என்னோட ஆசை. சாப்பாடுலாம் நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க யூனிக்னஸ் என்ன? நான் வந்து எல்லா சிறுதானியம் அந்த மரபு அரிசிகள் அதுகள்ல தான் எல்லாமே மேக்சிமம் பண்றேன். இந்த அரிசியில பண்றதா அதுக்கு தான் மரபு அரிசியில பண்றேன். அது மாதிரி சிறுதானியத்துல நிறைய சேர்க்கிறேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கான மக்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கான இது இல்லைங்கிறதுனால வீட்டுல என்ன செய்யறேனோ அதை இப்போ இங்க கடையில ஓகே ஓகே ஓகே. உங்களோட மெயின் வந்து அந்த கஸ்டமர்ஸ் நாங்கள் நிறைய வந்து கேட்கும்போது ரேட்டிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பிளாட்டினம், கோல்டு, டைமண்ட் சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து புகழ்றாங்க உங்க சாப்பாடு. அந்த அளவுக்கு எப்படி வந்து ஒரு அவுட்புட் உங்களால இந்த அளவுக்கு கொண்டு வளர்ச்சி அடைய முடியுது தரத்துலயும் குவாலிட்டிலையும்? நான் எவ்வளவு நினைச்சாலும் என் நினைப்பை வந்து எங்க டீம் தான் உள்ள செய்யறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே நாங்க சேர்ந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். நான் நினைக்கிறதுக்குள்ள இது இப்படித்தான் பண்ணணும்னா அதை கரெக்டா அங்கிருந்து எனக்கு இன்புட் கொடுக்கறதுனாலதான் நான் இங்க அவுட்புட் கொடுக்க முடியுது. முக்கியமா என்னோட முதுகெலும்பு என்னோட டீம் தான். அதான் முக்கியமா உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். நிறைய பேர் அந்த உளுந்து பால் வந்து முக்கியமா சொல்றாங்க. அது என்ன காரணம் அந்த உளுந்து பால் கான்செப்ட் கொண்டு வந்தது? உளுந்து வந்து உடம்பு எலும்புக்கு உகந்தது உளுந்து. ஓகே. அப்ப எல்லா இதுலயுமே நம்ம உளுந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். தோல் இல்லாத தோல் நம்மளோட வந்து முழு தோலோட உள்ள உளுந்து தான் சாப்பிட்றேன். நான் பண்றேன். அதுலயே உளுந்து பால், உளுந்து கஞ்சி, உளுந்து வடை எல்லாமே கருப்பு உளுந்துல தான் பண்றேன். இங்க நிறைய அதுக்கு எதிர்ப்பு வந்தது. வெள்ளையா சாப்பிட்டுட்டு எல்லாமே கருப்பா குடுக்குறோம் சார். ஆனா இப்ப எல்லாம் அதை விரும்பி சாப்பிடுறாங்க. கெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டவங்க ஃபீல் பண்ணிட்டு திருப்பி அப்புறம் சாப்பிடுறாங்க. அது உளுந்து கஞ்சி அப்படியே மில்க் ஷேக் மாதிரிலாம் பண்ணி தரீங்களாமே? அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு பச்சை அரிசி பண்றீங்களா? ஆமா, அது இதே மாதிரி பண்ணிட்டு ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கொடுப்பேன். எங்க வீட்டுல எங்க பையன் மோர் ஊத்தி சாப்பிடுவான். குழந்தைகளுக்குன்னா உடனே பிளெயினா சாப்பிடறத விட அவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தி மாதிரினா பழம் போட்டா ஸ்மூத்தி ஆயிடும். மேல கொஞ்சம் நட்ஸோ அல்லது இது மாதிரி எல்லாம் போட்டோம்னா அவங்களுக்கு ஓகே இது இருக்கு, இது நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு நம்ம உள்ள கொடுத்தோம். மதிய சாப்பாடுல சாம்பார், ரசம், காய் கூட்டு எல்லாத்துலயுமே வந்து சும்மா பொதுவா இல்லாம எந்தெந்த அந்தந்த நாளுக்குள்ள என்ன காய்களோ அதோட அதை தவிர்த்து மூலிகையில ஏதாவது ஒரு தொகையில உங்க கடையில இருக்கிற இவ்வளவு நேரம் வந்து இங்க பாக்குற மக்களுக்கும் சரி அண்ட் வர ஃபேமிலிக்கும் ஸோ விரிவா வந்து உங்க நேரத்தை வந்து டைமை ஒதுக்கி எங்க மக்களுக்காக ஆடியன்ஸ்க்காக கண்டிப்பா இவ்வளவு ஸ்வீட்டா ஒரு நல்ல ஷேரிங் அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட கிச்சன் அண்ட் பேக் போன் டீம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? எங்க கிச்சனை நீங்க பாக்கலாம் சார். நான் அதுக்கு ஓப்பன் சேலஞ்ச் விடுவேன். என் பசங்க வந்து அவ்வளவு நீட்டா வச்சிருப்பாங்க. 10 நிமிஷம் வேலை செஞ்சாலும் அடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அடுத்தது போவாங்க. என்னோட தரமே வந்து கிளீனிங் முக்கியமா. தரத்துல நோ காம்ப்ரமைஸ், பிளஸ் கிளீனா இருக்கும். அதுதான் எங்களோட கான்செப்ட். வாங்க உள்ள போய் வாங்க போலாமா? இவங்க தான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் மாலத்தின்னு பேரு. இவங்க வடை போட்டாங்கன்னா நீங்க வந்து நூல் வச்சு அளந்து பார்க்கலாம். அப்படி ஸ்பெஷலா இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசங்கள் இல்லாம அந்த மாதிரி பக்காவா செய்வாங்க எல்லாமே.
நம்ம சொன்ன இன்புட்டுக்குள்ள தான் வெளியில வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு இவங்க. இவங்க பொண்ணு தான் எல்லாமே. எனக்கு சொந்த அம்மா, அக்கா அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த கான்செப்ட கொண்டு வந்திருக்கிறேன். ஃபேமிலியா. இந்த சாப்பாடுமே வந்து ஒரு ஃபேமிலி சாப்பாடு, குடும்ப சாப்பாடு அக்கா இருக்கும். இவங்க நம்முடைய இன்னொரு தோழி. ஆ இவங்க வந்து சாப்பாடுல எக்ஸ்பர்ட். சொன்னா 10 நிமிஷத்துல யாரோட எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. 100 பேர்னாலும் அடிச்சு அசால்ட்டா அவங்களே காய்கறி வெட்டி, நறுக்கி இது பண்ணி எல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. பக்கா ஒரு செட்டு தோசைக்கு நிப்பாங்க. எந்திரிச்சு வேணாலும் வந்து நின்னுட்டு பார்சல் எல்லாத்துக்கும் வந்து நிப்பாங்க. இவங்க திருமதி ஜோதி. இவங்களும் வந்து பார்சல்லாம் கட்டுறதுக்குன்னு வந்தா ஒரு 5 நிமிஷத்துல 50 பார்சல் அசால்ட்டா அடிச்சு தூக்குவாங்க. எங்க மக்கள் எல்லாருமே எல்லா வேலையிலயும் நிக்கிற ஆளுங்க. இப்போ இது வந்து கருவேப்பிலை பொடிக்காக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லா வேலையும் கலந்து தெளிவா செய்வாங்க. தடையை நினைக்க கூடாது. சாப்பிடணும். அந்த இதுமாரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை சாப்பிட சொல்லுவேன். 8 மணி ஆயிடுச்சு இருக்கச்சு 10 மணி ஆச்சுன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்க சாப்பிடுங்க. எங்களோட சரியா உட்காந்து இவங்க நாங்க சாப்பிடுவோம். வேலைக்காரவங்கன்ற பாகுபாடு வேலைக்காரங்க நம்ம உழைப்பு அசகதீரா உழைக்க சுத்திராமே கான்செப்ட் அதுதான். எது பண்ணாலும் ஒரு மூலிகையில எது பண்ணாலும் அவங்க பண்ணுவாங்க. அம்மா தெய்வம் தான். அவங்க இல்லைன்னா நாங்க இல்லை. அப்படி இல்லை. நான் இது வரைக்கும் வேலைக்கு போனது இல்லை. இவங்க எட்டு நடத்த நாங்க வந்து வேலை செய்யறோம். எது பண்ணாலும் நல்லா கைட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பெரிய கேட்டரிங் வச்சு நடத்தினோம். சபரி கேட்டவங்க பரவாயில்ல. இங்க நம்மகிட்ட வந்து நம்மளோட கபரி சபரி இதெல்லாம் குடும்பத்தோட இணைந்து பார்க்கும்போது ரொம்ப எனக்கே மகிழ்ச்சியா இருக்கு. இவங்க என்னோட இன்னொரு பொண்ணு. என்ன சொன்னாலும் சரிம்மா அப்படின்னு சில்க் சுந்தரி மாதிரி இப்படி போவாங்க. மின்னல் மாதிரி இப்படி வருவாங்க. இங்க இருப்பாங்க ஒண்ணு அங்க இருப்பாங்க. சரி ஆளினால் எல்லாம் சொல்றபடி நம்ம சொன்னதே வெளியில இன்புட் கொடுக்கறது அவுட்புட் வெளியில கரெக்டா கொடுத்துருவாங்க சார். இந்த இப்படி ஒரு நிறுவனமா நம்ம வளரணும். இன்னும் வளர்ந்துருக்கிறதுலாம் காரணம் இவங்கள மாதிரி ஆகுது. ஓகேயா? ஆமா. இது இது இவங்க இன்னொரு அம்மா. அப்படிங்களா? நம்ம எந்த பாத்திரம் போட்டாலும் கேட்பாங்க. நம்ம அடுப்படியில என்ன பண்ணதுனாலும் உடனே இறங்கி செய்வான். எது யாரும் எந்த வேலையும் இதுதான் நான் யாருமே நிக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் செய்கிற ஆளுங்க. அது வந்து ரொம்ப கான்செப்ட் தெளிவா இருந்ததுனால தான் ஓரளவுக்கு இங்க கொடுக்க முடியுது. இந்த விடையே சொல்லுவாங்க அம்மா இது நல்லா இருக்கு. இது பண்ணாம இன்னும் எங்க சொல்லிருக்கேன் அப்படி. நம்மளே பாராட்டுறதோட நீங்க சாப்பிட்டா அப்புறம் நம்மளுக்கு பாராட்டினா ரொம்ப பேசுறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி எல்லாமே செய்கிற மனிதர்கள். ரொம்ப நன்றிப்பா. இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் கூட இறைவன் கொடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்றேன் நான். இந்த ஒரு டீம் அமைஞ்சதுக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்த குரு விலாஸ்ல என்னோட மெயின் வந்து அந்த ஹெல்த்தியான அந்த ஹோட்ஸ்ல வந்து பயிர் கேஜி போட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் போட்டு சூப் ஒன்று நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தி சூப்புன்னு சொல்லிட்டு இந்த மெனுவில் இருந்தது. அதனால இவங்க அந்த சூப்பை நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் வாங்க இந்த சூப் எப்படி இருக்குன்னு நான் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக அந்த ஓட்ஸோட அந்த ரியல் அந்த என்ன சொல்கிறது ஒரு பிளாக் பெப்பரு அந்த ஓட்ஸோட அந்த ரியல் ஃப்ளேவரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்னோட க்ரன்ச்சு அதோட வந்து அந்த கஞ்சி குடிக்கிற அந்த டெக்ஸ்சர் லெவலில் சும்மா ஹெல்த்தியாக வேறு லெவலில் இருக்குங்க. அந்த கன்செப்டாக அந்த கூல் இருக்குல்ல அந்த கூல் கான்செப்டில் கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இதை குடித்தாலே நம்மளுக்கு வந்து இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இதை குடித்தாலே வந்து நல்லா பசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த சூப் இன்னொரு விஷயம் என்னென்னா மைதாவோ அந்த கார்ன்ஃப்ளவரும் இதில் கிடையாதான். ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட் வந்து ஒரு ஹெல்த்தி கான்செப்டில் தான் அந்த ஓட்ஸு அண்ட் இந்த ஸ்வீட் கார்னு இந்த பெப்பர்லாம் போட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஹெல்த்தி கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெல்த்தியாக இந்த மாதிரி சூப் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு ஸோ அண்ட் இவங்களோட ஹோம்மேட் சாப்பாடு வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு வந்தோன்னா உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸ்டேட்யூன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா குருவிலாஸ் ஃபேமிலி வீட்டில் ஒரு ஹோம்மேட் சாப்பாடு ஒரு ஸ்பெஷல் ஹோம்மேட் சாப்பாடு ரைஸு இவங்க கூட்டு ப்ளஸ் வந்து ஒரு பொரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சாம்பார் அண்ட் அப்புறம் எக்ஸெட்ரா ஊறுகாய் வந்துருக்கு. அதனால் இவங்களோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் சுட சுட இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ஒரு சாப்பாடே வந்து 2 பேர் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு குவான்டிட்டி ரைஸு. ரைஸை வந்து நல்லா குவாலிட்டியான ரைஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் வாங்க ஒரு காய்கறி போட்டு ஒரு பர்ஃபெக்ஷனோட ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து இவங்களோட பீட்ரூட் பொரியல் இருக்கு. நல்லா பருப்புலாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து பருப்பு அந்த தேங்காய்லாம் போட்டு சாப்பிட்றது பீட்ரூட் செம்மையாக இருக்கு. ஸோ சுரக்காய் கூட்டிருக்கு. அதே கொஞ்சம் ரைஸில் வச்சு லைட்டாக ரசம். ஓகே ரசத்தோட ஒரு காம்பினேஷன்ஸோட இந்த சுரக்காய் கூட்டம் இந்த பர்ஃபெக்ட் லெவலில் பண்ண வரவங்க நல்லா அந்த என்ன சொல்கிறது பருப்பு கூட்டு லெவலில் கன்சிஸ்டன்சியில் இந்த சுரக்காய் அதே மாதிரி வந்து இவங்க போட்டது கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பீட்ரூட் அந்த சுரக்காய் கூட்டு இந்த ரைஸ் இந்த சாம்பார் சாப்பாடு எல்லாமே வந்து
ஒரு சஃபிஷியண்ட்டாக இப்போ நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு கம்ப்ளீட் ஹோம்மேட் சாப்பாடு தான். அது எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்களும் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஹோம்மேட் சாப்பாடு அதே மாதிரி டிஃபனு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணனா இன்னும் கண்டிப்பாக ஸ்பாட்டோட லொக்கேஷன்ஸ் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான இந்த சூப்பு இந்த ட்ரிங்க் மேட்ரு இதெல்லாம் இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மார்னிங் வந்தோடனே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பூஸ்ட் இம்யூனிட்டியோட அந்த உளுந்தம்பால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. இவங்களோட மெயின் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தி மேட்ரோட அந்த சூப்பு அந்த உளுத்தம்பால் அண்ட் இவங்களோட ஹெல்த்தியான கான்செப்ட் ஆஃப் டிஃபன் ஐட்டம்ஸு மினி டிஃபன்ஸு அந்த மினி இட்லிலே இந்த பொடி இட்லி யூனிக்கான ஹோம்மேட் சாப்பாடு இதெல்லாமே இந்த திருப்பூர் வரவங்க இந்த கோவிலுக்கு வரவங்க ஸ்பெஷலாக வந்து ஹெல்த்தியர் நல்ல சாப்பாடு அது வெஜிடேரியன் ஆப்ஷன் தேடுறவங்க ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்கே கந்தா குரு விலாஸோட ஃபோட்டோட நம்பர்ஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வீடியோ ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஒரே ஒரு நிமிஷம். ஸோ கம்மிங் சூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ் அந்த கொலக்கட்டை அந்த தொக்கு மேட்ரு ஸோ இதெல்லாமே இப்போ நான் ஓப்பன் சீக்ரெட் வந்து உடைக்க மாட்டேன். பார்ட் 2 வீடியோவில் கம்மிங் சூன் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ வரும். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லா வெஜிடேரியன் லவர்ஸ்க்கு ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா திருப்பியும் சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. டாடா பை பாய்.